பெருமாள் அப்படின்ற வாத்தியார் விஜய் சேதுபதியோட கேரக்டரை அரெஸ்ட் பண்ணி கேம்புக்கு கூட்டின்னு வந்ததுக்கு அப்புறமா விடுதலை 2 படத்தோட கதை வந்து ஓப்பன் ஆகுது. கேம்புக்கு கூட்டின்னு வந்ததுக்கு அப்புறமா விஜய் சேதுபதி யாரு, அவர் எப்படி வாத்தியார் ஆனார் அப்படின்ற ஸ்டோரியை வந்து ஓப்பன் பண்றாங்க. விஜய் சேதுபதி ஒரு கிராமத்துல பசங்களுக்கு பாடம் எடுக்கிற ஒரு வாத்தியாரா இருக்காரு. அந்த கிராமத்துல பண்ணையாருக்கு அடிமையா நிறைய மக்கள் வந்து வேலை பார்த்துட்டு வராங்க. அந்த மக்கள்ல யாருக்குன்னா கல்யாணம் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பெண்ணை பண்ணையாருக்கு பணையம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஊர்ல ஒரு சட்டம் இருக்கு. இப்போ கென் கருணாஸை காட்டுறாங்க. கென் கருணாஸ் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை தான் பண்ணையாருக்கு கூட்டிட்டு போய் வச்சிட்டு இருக்காரு. அந்த பண்ணையார போட்டு தள்ளணும் அப்படின்னு கென் கருணாஸும் அவங்கள சார்ந்த மக்களும் வந்து பிளான் பண்றாங்க. அந்த பண்ணையார போட்டு தள்ளிட்டு அந்த பெண்ணை வந்து மீட்டுட்டு வராங்க. அப்போ விஜய் சேதுபதி பார்த்துட்டு அவரோட பாதுகாப்புல கென் கருணாஸும் அந்த பொண்ணும் வந்து இருக்காங்க. இப்போ போட்டு தள்ளினாங்க இல்லையா, அந்த பண்ணையாரோட பையன் அந்த மக்களை கூட்டிட்டு வந்து பயங்கரமா வந்து டார்ச்சர் பண்றான். அப்போ விஜய் சேதுபதி போலீஸ் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாரு. போலீஸும் பண்ணையாரோட ஆளு அப்படின்றதால விஜய் சேதுபதியை சப்போர்ட் பண்ற மாதிரி ஏமாத்தி கென் கருணாஸும் அந்த பொண்ணு இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிறாங்க. அங்க போய் அந்த பண்ணையாரு அந்த பொண்ணையும் கென் கருணாஸையும் போட்டு தள்ளிடுறான். இதுக்கப்புறமா சாதாரண வாத்தியாரா இருந்த விஜய் சேதுபதி எப்படி மக்கள் தலைவரான பெருமாளா மாறினார் அப்படின்றதுதான் விடுதலை பார்ட் 2 படத்தோட மொத்த கதையே. விஜய் சேதுபதி வாத்தியாராவே வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். மக்களுக்கான போராட்டத்துல இறங்கும் போதும் சரி, அரசாங்கத்தை எதிர்த்து போராடும் போதும் சரி, வாத்தியாரை நம்ம கண்ணு முன்னாடி காட்டுறாரு. இந்த படத்துல சூரியோட ஸ்கிரீன் ஸ்பேஸ் அப்படின்றது ரொம்பவே கம்மி தான். ஆனா கிடைச்ச அந்த கேப்லயும் மனுஷன் சும்மா பூந்து விளையாடி இருக்காரு. மஞ்சு வாரியருக்கு ஒரு அருமையான கேரக்டர், அவங்களுமே அந்த கேரக்டரை ரொம்ப அழகா வந்து பண்ணியிருந்தாங்க. சேத்தன் இந்த வாட்டியும் மக்கள் கிட்ட திட்டு வாங்குற மாதிரியான ஒரு கேரக்டர் இந்த படத்துல பண்ணியிருக்காரு. கௌதம் மேனன், ராஜீவ் மேனன், இப்படி ஏகப்பட்ட பேர் இந்த படத்துல அவங்கவுங்க கேரக்டரை வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. இளையராஜா அவர்களோட பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சாங்ஸ் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா அமைஞ்சிருக்கு. வேல்ராஜோட சினிமாட்டோகிராஃபி அதை பத்தி சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. படத்துல வரக்கூடிய வசனங்கள் ஒவ்வொன்றும் பயங்கர இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய வசனங்களா இருக்கு. நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி முடி வெட்டி இருக்கீங்க அப்படின்ற ஒரு வசனமா இருக்கட்டும், 200-300 வருஷமா ஒரு நிலத்துல இருக்கிற மக்கள் அவங்க போகணும்னா அவங்க தான் அதை முடிவு பண்ணணும் அப்படின்ற வசனமா இருக்கட்டும், தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்கள் எல்லாம் உருவாக்குவாங்க அப்படின்ற ஒரு வசனமா இருக்கட்டும், இப்படி ஏகப்பட்ட வசனங்கள் இந்த படத்துல பயங்கரமான இம்பாக்டை கொடுக்குது. வெற்றிமாறன் அவர்களோட பிலிம் மேக்கிங்க விடுதலை 2 ரெண்டுமே முக்கியமான படங்களா இருக்கும். வெற்றிமாறன் கிட்ட நீங்க என்ன எதிர்பார்த்து போறீங்களோ அது 100% இந்த படத்துல வந்து உங்களுக்கு கிடைக்கும். விடுதலை 2 மறைக்கப்பட்ட வரலாறு.